அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். நான் உடனடியா ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல. குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் நான் ஏமாந்து தான் போனேன். அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யாரோ வேணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணு எப்படி என் ரூம்குள்ள வந்தா? எங்களுக்கும் அது புரியவே இல்லை சார். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். சாரி சார், சில டெக்னிக்கல் எரர்னால ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு. அது எப்படிங்க டெலிட் ஆகும்? அதுவும் கரெக்டா அந்த டைம்ல அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு. சார் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓச்சே. வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ பொண்ணுங்க என் கூட பழகிறதுக்கும் என்ன அடையறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.